ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிப்பி காளானில் மட்டன் சுவையில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் 2 பேக்கெட் 150 கிராம் அளவு வச்சு நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு பெருசாவும் இல்லாம ஒரு மீடியமா நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பதான் இந்த சுக்கா வறுவல் செய்யறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா தண்ணி நிறைய விடும். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காளான் பார்த்தீங்கன்னா அதிகம் தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 50 மில்லி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, 3 பட்டை, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. இதையும் நம்ம நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே 2 ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இதையும் ஆயில்ல நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஆயில்லையும் வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலாக்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இந்த உப்பு காளானுக்கு சேர்த்து தான் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயில்ல கலந்து விடுங்க. அடுப்பு கொஞ்சமா சிம்மில்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிப்பி காளானை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்துடாதீங்க. நமக்கு காளான் நல்லா வதக்கி விடும் போதே தண்ணி விடும். அதனால நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. தண்ணி நம்ம சேர்க்காதனால எடைக்கு ஒரு தடவை நம்ம திறந்து பார்த்து நல்லா கலந்து விடணும். சிம்மில் இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான சிப்பி காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வாசனையா நல்ல டேஸ்டா சூப்பரான நம்ம வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம கிரேவியாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப வறுவலா இருக்கிறதுனால இது சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.